ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நான் என்னெல்லாம் வந்து சமைச்சேன் அப்படின்ற vlog தான் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ முன்னாடி நாள் வந்து சாட்டர்டே நம்மளுக்கு வீக்கெண்டுன்றதுனால கொஞ்சம் வந்து நான்வெஜ் கொஞ்சம் வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட்டில் போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்ததாக சொல்லியிருப்பேன். அந்த அந்த வீடியோட கண்டினியூஷன் கூட வச்சுக்கலாம். ஸோ சண்டே வந்து கொஞ்சம் பெருசாக சமைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சின்ன வெங்காயம் வந்து தோல் உரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையிலே வந்து மட்டன் வந்து செஞ்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா வந்து நம்மளுக்கு இது ஃப்ரெஷ் மட்டன் இல்லை, ஒரு நாள் முன்னாடி தான் வந்து வாங்கி வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம். ஸோ நான்வெஜ்ஜு நான் எதுவாக இருந்தாலுமே வந்து அதிகமாக வந்து ஸ்டோர் பண்ண மாட்டேன், உடனே வந்து செஞ்சு கொடுத்துட்றது. இது வந்து கறி ஒரு பக்கம், அதுக்கப்புறமா வந்து எலும்பெல்லாம் ஒரு பக்கம் வந்து நான் பிரித்து வச்சுருந்தேன். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே வந்து சூப் கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு எலும்பெல்லாம் போட்டு சூப் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு 4 பீஸ் வர மாதிரி சூப் தான் வச்சிட்ருக்கேன். சூப் கூட நம்ம வந்து சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து போட்டு வச்சோம்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து எப்படி வைப்பேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கறியை வந்து அலசி போட்டுட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு 4 விசில் விட்டுட்டு, அதுக்கப்புறமா மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மறுபடியும், அதுக்கப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை நல்லா தூவிட்டு இந்த மாதிரி தண்ணி போல் இறக்கிட்டோம்னா நம்மளுக்கு சூப் ரெடி ஆகிடும். இப்போ நாங்கள் 4 பேருமே வந்து சூப்பை வந்து குடிக்க போகிறோம். ஸோ குடித்து முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்னெல்லாம் இருந்துச்சு பார்த்திங்கன்னா, கீரை வந்து சிறுகீரை வந்து கிடச்சிது. ஸோ சிறுகீரை வந்து 2 கட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் புதினாவும் வந்து இருந்துச்சு. ஸோ புதினா ஏற்கனவே இருந்துச்சு, அதனால் க்ரீன் ஃபிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து நான் வந்து எடுக்கலை. ஸோ க்ரீன் ஃபிஷ்ஷுக்கு வந்து எடுக்கலை. மத்தியானம் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த புதினாலாம் கிள்ளி வச்சுட்டு ஒயிட் ரைஸ் ஒரு பக்கமும், அதுக்கப்புறம் மட்டன் இருந்தது இல்லையா, அந்த தொக்கு மாதிரி அதை வந்து பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ரைஸ்க்கு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ காலையில் சூப் குடிச்சதே ஹெவியாக இருந்தது அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். டிஃபன் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து ரைஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வஞ்சரம் மீன் இருந்தது, கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன் மத்தியானத்துக்கு. ஸோ மத்தியானத்துக்கு கிரேவி, அதுக்கப்புறமா ஒயிட் ரைஸு, இந்த ஃபிஷ்ஷு ஃப்ரை மட்டும் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்விம் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸ்விம் பண்ணி முடித்த உடனே என்ன கேட்டாங்க அப்படின்னா, இந்த மீன் இருந்துச்சு இல்லையா, அது வந்து 2 வேலைக்கு வந்து வச்சுக்கலாம், மறுநாள் திங்கக்கிழமைக்கும் சேர்த்து வந்து நம்ம குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஹஸ்பண்டு. காலையில் ஏஞ்சி சமைக்க வேண்டாம், மீன் குழம்பு வந்து மறுநாள் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ப்ராசஸ், இப்போ குழம்புக்கு என்ன ப்ராசஸோ அதே மாதிரி தான். ஸோ வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயமும் இதில் போட்டிருந்தேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம் இது மாதிரி போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு, தக்காளியை வந்து நான் அரைச்சி தான் வந்து ஊற்றுவேன். தக்காளியை அரைச்சி ஊற்றும் போது கொஞ்சம் திக்னஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதை நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து புளி தண்ணியை வந்து நான் கரைச்சி ஊற்றிடுவேன். ஸோ புளி தண்ணியை வந்து திக்கு புளி தண்ணியை வந்து கரைச்சி ஊற்றி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையாக இருக்கோ அந்த தண்ணியை வந்து ஊற்றிப்பேன். ஊற்றிட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் திக்னஸாகவே இருக்குது. அதுக்கப்புறமா வந்து மிளகாய்த்தூள் போட்டு கொஞ்சம் வந்து எனக்கு தேவையான மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், 2லேருந்து 2.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து தனியா பவுட்ரு வந்து போட்டுப்பேன். ஸோ தனியா பவுட்ரு எதுக்கு போடுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் திக்னஸும் கொடுக்கும், டேஸ்ட்டுக்கும் வந்து தனியா பவுட்ரு யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் மீன் வந்து நல்லா 2 கழுவிட்டு திருப்பியும் வந்து நான் தண்ணியில் வந்து போட்டு வச்சுருந்தேன். ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு மீனை போட்டு நல்லா வந்து ஒரு குழம்பு சுண்டுன பிறகு மீனை போட்ட உடனே இந்த மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ பார்க்கறதுக்கு இப்போ கொஞ்சம் திக்காகவும் இல்லை, தண்ணியாகவும் இல்லை. அதனால் கொதித்த பிறகு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து சிம்லேயே வச்சு கொதித்த பிறகு கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் போட்டு நம்ம வந்து இப்படி வந்து இறக்கிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா நைட்டுக்கு வந்து ஓகேவாக தான் இருந்தது. ஸோ மறுநாளைக்கு தான் நான் வந்து மேஜராக ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்குள்ளே பசிக்குதுன்னு சொல்லிட்டு மாம்பழம்லாம் கட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. 9 o'clock வந்து நான் வந்து டிஃபன் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாப்பிட கொடுத்துட்டேன். நைட்டு வந்து டின்னர் வந்து எங்களுக்கு இட்லியும் மீன் குழம்போடு முடிஞ்சுது. இந்த vlog வந்து இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். பாய்.